வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி லேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த ஒவ்வொரு வாரங்களுமே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை காலையிலே உதிக்கின்ற பொழுது நாம் பிரார்த்தனைகள் செய்தால் உடல் ரீதியான ரோகங்களெல்லாம் நீங்கிவிடும். நம் முன்னோர்களெல்லாம் அதிகாலையிலே எழுந்து இந்த சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வார்கள். அவ்வாறு அவர்கள் செய்து வந்ததினால்தான் 80 வயது 90 வயது 100 வயது வரைக்குமே ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இவ்வாறு அந்த பிரார்த்தனைகள் மூலமாக அந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனை நாம் பார்த்து நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய கதிர்களுக்கு இருக்கிறது. காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி ஒரு மற்ற வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த செங்கதிர்கள் தான் நம் உடம்பிலே படுகின்ற பொழுது ரோகங்களை நீக்கக்கூடியது. இதுதான் அபிராமி பட்டர் கூட அபிராமி அந்தாதி பாடலிலே அழகாக சொல்லியிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று அந்த விமானத்துக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த உதிக்கின்ற செங்கதிர் சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே இருக்கின்றதாகிய அந்த செங்கதிர்கள் அந்த காலை வேளையிலே உதிக்கின்ற நேரத்திலே அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியது என்பதனாலே தான் முன்னோர்கள் எல்லாம் இந்த சிறு குழந்தைகளை கூட அதிகாலையிலே இந்த சூரியன் உதிக்கின்ற வேளையிலே எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே கடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த இளவெயிலோடு சேர்ந்து சூரிய கதிர்கள் அந்த குழந்தைகளின் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலிவை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் அறிந்ததனாலே இவ்வாறெல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைந்து 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 வந்து விட்டது. ஏன்னா அப்பா அம்மா எழும்புறதுக்கே 7 மணி ஆயிரும். அப்புறம் எங்கே காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிற பொழுது அந்த குழந்தையை கிளத்துறதுக்கு அம்மா அதுக்கு முந்தி எழும்பினா தானே. 5:30 மணிக்கு அம்மா எழும்பி குளித்து இருந்தால் தான் பிள்ளைய 6 மணிக்கு சூரியனத்தில் வெயிலை கிளத்தலாம். இப்போ அந்த பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. எனவே அதனாலே தான் இப்போ 5 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 10 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 25 வயசு பையனும் கண்ணாடி போடுறான், 30 வயசுலேயும் கண்ணாடி போடுறாங்க. முன்னைய காலத்திலெல்லாம் 70 வயசுக்கு அப்புறம் தான் கண்ணாடி வாய்ப்பார்கள். 90 வயசு 100 வயசு வரை திடகாத்திரமாக வாழ்ந்தார்கள்.
இவையெல்லாம் இந்த நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களோடும் இறை வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுதும் இவையெல்லாம் தரக்கூடிய சக்தி உண்டு என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு இட்டுச் சென்றிருக்கிறார்கள். எனவே நாமும் சூரிய பகவானை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.